Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கேரட் சாதம் குக்கர்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இன்னொரு மெத்தட்ல கேரட் சாதம் செஞ்சிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் நான் கார்ட்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. சுவையான கேரட் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கர்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மட்டுமே போதுமானது. ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே அந்த நெய்ல வறுத்துக்கோங்க. அடுத்ததா முந்திரி, 10 முந்திரி நான் உடைச்சு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி ஃப்ளேவர் பிடிக்கல அப்படினா ஸ்கிப் பண்ணிடுங்க. முந்திரி ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 10 பல் பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். பூண்டு சேர்த்தோம் அப்படினா இன்னும் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் 7 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நம்ம முழுக்க காரத்துக்கு பச்சை மிளகாய் காரம் தான். அதனால நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பாதி அளவு வதந்ததுக்கு அப்புறமா 4 கேரட் துருவி சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். 2 கப் அரிசி, 4 பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இந்த அளவு கரெக்டா இருக்கும். எந்த கப்ல அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கக்கூடிய அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சும்மா லைட்டாக குக்கர் மூட வேண்டாம், லாக் பண்ண வேண்டாம், சும்மா வச்சுட்டு வேக வச்சுருங்க. பாதி அளவு வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வரணும். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம குக்கர் மூடி போட்டுட்டோம் அப்படின்னா கேரட் ஃபுல்லாக மேலே நின்றும். அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாமே சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சூப்பரா வந்திருக்கு. சூப்பரான சுவையான கேரட் சாதம் குக்கர்ல எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். கூடவே உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.